அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். நடிகர் தனுஷ் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு தனியார் கல்லூரியில் நலத்திட்ட வழங்கும் விழா நடந்துச்சு. அங்கே அவர் பேசின பேச்சு அரசியல் நுழையிறதுக்கான அச்சாரம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்களே. அதாவது ஏன் அவர் அரசியலுக்கு வரக்கூடாது? ஏன்னா எல்லா தகுதியும் அவருக்கு இருக்க. எப்படி? இப்போ நீங்கள் ஜூலை 28 தனுஷ் அவருடைய பிறந்தநாள். தனுஷ் பிறந்தநாள் மட்டும் ஒரு மாதம் தொடர்ச்சியாக மக்களுக்கு உணவளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இங்கே இரத்த தான முகாம்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நேற்று வேல்ஸ் யூனிவர்சிட்டியுடைய அந்த இடத்துல தான் அந்த நிகழ்ச்சி நடக்குது. அங்கே படுக்கைகள், சில நலத்திட்ட உதவிகள் அதெல்லாம் வழங்கியிருக்காங்க. அதுமாதிரி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 படம் நடிச்சிருக்காரு. ஒரு 5 நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய மருமகன், செல்வராகவனுடைய அண்ணன், கஸ்தூரி ராஜாவுடைய பையன், லிங்காவுடைய அப்பா, இவ்வளோ போஸ்டிங்கும் வச்சுருக்காரு. இதுக்கு மேலே அவருக்கு என்ன வேணும்? தமிழில் நடிச்சிருக்காரு, தெலுங்கில் நடிச்சிருக்காரு, இந்தியில் நடிச்சிருக்காரு, ஹாலிவுட் மூவியில் வேற நடிச்சிருக்காரு, இந்திய அளவில் புகழ்பெற்றிருக்காரு, பட்டங்களை துறந்திருக்காரு. பட்டங்களை வாங்கி தரும் பதவியும் வேண்டாம், மாலைகள் இட வேண்டாம், தங்க மகுடம் தர வேண்டாம், தமிழ் தாய் நாடு தந்த அன்பு போதுமே, என் ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுப்பது தமிழ் அல்லவா, என் உடல் பொருள் ஆவியை தமிழுக்கும் தமிழருக்கும் கொடுப்பது முறை அல்லவா, சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு அப்படின்னு மாமனார் பாடினார். அவரால் சாதிக்க முடியல. அந்த பாட்டையே ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு இவர் வர்றாரு. இல்லைன்னு தப்பு இருக்குது. அவர் விட்டதை இவர் பிடிக்கிறார். ஆமாம், ஏங்க போஜ்பூரில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் நாம் ஒரு கட்சி ஆரம்பித்து நாம் போஜ்பூரி ஆண்டா என்ன அப்படின்னு பிளான் பண்ணும்போது தனுஷ் பிளான் பண்ணக்கூடாதா? இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ 2 பேருக்கு போட்டி தான். ஒன்று டிவிகே, இன்னொன்று டிவிகே. டிவிகேங்கிறது என்னது? தமிழக வெற்றி கழகம். டிவிகே தனுஷ் வெற்றி கழகம். இப்போ இது பார்த்தீங்களா, ஏதாவது ஒன்று செய்யணும், நம்ம சாதிக்கணும். யாராவது உங்களுக்கு நல்லது பண்ணால் நல்லது பண்ணுங்க, கெட்டது பண்ணாலும் நல்லதே பண்ணுங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. இந்த பசங்க நல்லவங்க, இந்த பசங்க வேற மாதிரி அப்படின்னு மக்கள் பேசணும். உங்கள் ஊரில், உங்கள் தெருவில், உங்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போங்க. அவர் வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் அரசியலுக்கு வரணுரு. வீட்டுக்குள்ளே போங்க, வீட்டுக்குள்ளே போய் அவங்களுக்கு என்ன தேவையை செஞ்சு கொடுங்க. அப்புறம் என்ன அச்சாரன்றீங்க? அவர் போட்டாப்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல, பிளானோட தான் இருக்காப்ல. நான் என்ன சொல்கிறேன், தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வரணுமா வரக்கூடாதா? அவர் கட்சி தொடங்க மாட்டாரா? அவர் உள்ளாட்சியா, இடைத்தேர்தலா, இல்லை பாராளுமன்றமா? அப்படிலாம் இல்லை. அரசு கட்சி துவங்குவதற்கான எல்லா உரிமைகளும் இந்தியாவில் பிறந்த எல்லாருக்கும் இருக்குது. 18 வயது நிறைவடைந்த ஒருவனுக்கு வாக்கு செலுத்துகிற உரிமை இருக்கிற பொழுது 24 வயதை கடந்த ஒருத்தருக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுகிற உரிமையை இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கிய மாதிரி அரசு கட்சி தொடங்குவதற்கும் எல்லாருக்குமான உரிமை. இந்தியாவினுடைய குடிமகன்கள் நீங்கள் தொடங்கலாம், நான் தொடங்கலாம், கேமராமேன் தொடங்கலாம், இந்த எடிட்டர் தொடங்கலாம், இந்த உட்கார்ந்துருக்கார இவர் தொடங்கலாம், இந்த நின்றுருக்கிற அந்த தம்பி தொடங்கலாம், யாருனாலும் தொடங்கலாம். தமிழ்நாடு என்பது உங்களுக்கு என்ன சொல்கிறது, அது ஒரு திறந்த வீடுங்க. அது இப்போ நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுவீங்க? ஏதோ திறந்த வீட்டில் ஏதோ பூந்த மாதிரி, ஏதோ பூந்த மாதிரி, ஏன்னா என் நாய் பூந்த மாதிரி, ஏன்னா ஏதோன்னா சிங்கம் பூந்த மாதிரி, புலி பூந்த மாதிரி, யானை பூந்த மாதிரின்னு நினைக்கலாம். அதே நீ நாயின்னு நினைக்கிறங்கிற மாதிரி இதில் வரும்ல நம்ம வசூல் ராஜாவில், அது மாதிரி ஒரு திறந்த வீடு. வந்தவரை வாழ வைப்போம், சொந்தவரை ஆள வைப்போம், வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு, இந்த மாதிரிலாம் அதெல்லாம் இங்கே எவனும் விரும்பலை. வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழருக்கு உண்டு அப்படின்னு சொன்னதெல்லாம் இங்கே எவனும் விரும்பலை. வா, எவன் வேணாலும் வா, இது பண்ணிட்டு போ. ஆமாம், திண்ணையை கொடுப்பேன், உள்ளே வீட்டையும் நீ உன் பேர் எழுதி தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்காங்க. அப்படிங்கும்போது தனுஷ் வரதில் எனக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. ஏன்னா யாரோ தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகும்போது தனுஷ் வந்தானே வந்துட்டு போட்டோம். நல்லா ஆடுனா தகுதி வந்துடுது. எங்க நல்லா பெர்ஃபார்ம் இருக்க, மன்மத ரசம் மஞ்சி மனச என்ன பாட்டு ஆடுவாப்புல, பயங்கரமா ஆடுவாப்புல, பெர்ஃபார்மரா வாட்டர்மெலன் ஸ்டாருக்கே இவர்தான், அவர் தான் குரு. இப்படி அடுத்துக்கோப்பில் அது மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாப்புல. அப்புறம் திவ்யா திவ்யா அப்படின்னு ஆடு பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுவார். முன்னாள் பிரதமர் கூப்பிட்டு பாராட்டினார் இவர் எழுதின அந்த ஒய்தீஸ் கொலவரி பாட்டுக்காக. இல்லை, அவர் ஒரு சைலண்டான ஒரு ஆக்டருங்க. நீங்கள் வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது பாடத்தை கவனியாமல் தூங்கிட்டு இருப்பார். ஆனால் மண்டைக்குள்ளே அவர் ஏற்றிட்டு இருப்போம், டக்குன்னு போயிட்டு போயிட்டு சரசரன்னு செம்ம போட்டு உட்கார்றல. அந்த அளவுக்கு ஒரு நாலேஜபிளான பர்சனாகவும் நடிக்க முடியுது.
இன்னும் டவுன் டு எர்த்தாக இருக்கார். இப்போ போயஸ் தோட்டத்தில் இவங்கெல்லாம் ஜெயிச்ச பிறகு தான் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு போயஸ் தோட்டத்தில் வீடு வாங்கிட்டாரு. நானா போயஸ் தோட்டத்தில் வீடு வாங்கக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்டார். ஆகக்கூடாதா, என்னையெல்லாம் ஏன் இது பண்ணுறீங்க? போயஸ் தோட்டத்தில் வீடு வாங்கி அங்கே பால் காய்ச்சி உள்ளே புதுட்டாப்புல நீங்கள் இனிமே தான் வாங்கணும். இப்போ ஜெயிச்சவங்க சில பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க, ஆல்ரெடி வாங்கியிருக்காரு. ஸோ எல்லாமே அவருக்கு ஒத்து போகுது, எல்லாமே அவருக்கு கூடி வருது, காலங்கள் கூடி வருது. அதனால் அவர் வந்து தமிழ்நாட்டில் அரசு கட்சி தொடங்கி அவர் வந்து முதலமைச்சராக வாய்ப்பு இருக்குது. நம்ம அதுலேயும் வாழ்கிற மாதிரி இருக்கும். தனுஷ் முதலமைச்சர், அதில் வந்து யார் அமைச்சர்னு தெரில, அங்கே புறம் புதுசாக இருக்காங்க. அங்கேயும் நம்ம அதையும் பார்த்துருவோமே. இப்போ இங்கே இதை பார்த்தாச்சு, இதையே பார்த்துட்டோம். புஷி ஆனந்த் நீர்வளத்துறை, பார்த்திபம் போக்குவரத்துறை, ட்ரோன் பிரபு கனிமவளத்துறை, சுற்றுலாத்துறைன்னு அமைச்சர்கள், ஜெகதீஸ்வரி வந்த சட்டியை கழட்டிடுன்னு சொல்கிற அமைச்சர் ஜெகதீஸ்வரி, இந்த மாதிரி ஆட்களையும் பார்த்துட்டோம். எனக்கு ராஜபாளையம் பக்கத்துக்கு போகவே பயமாக இருக்குது. 3 சட்டி போட்டு போகணும் போல இருக்குது அங்கே போனால். ஏன்னா என்ன செய்வேன்னு தெரியாதுல்ல. ராஜபாளையத்துக்கு போனாலே சொல்கிறாங்க, கண்டிப்பாக கட்சிக்காரனுக்கே சட்டியை கட்டுறாங்க, எதிர்கட்சிக்காரன். அப்போ நாளாக போய் இரும்பில் ஒரு பூட்டு போட்டு பெறலான்னு இருக்கேன். இரும்பு சட்டியை போட்டு, இரும்பு சட்டி இல்லை, இந்த இரும்பில் வந்து நம்ம ஊரில் கொல்லப்பட்டம் இருக்குது, அங்கே கொடுத்து தகடு 2 பக்கம் தகடு, நடுவில் ஒரு பெரிய இரும்பு செயினை வச்சு போட்டு அதை போட்டு போகலான்னு இருக்கேன். ஏன்னா நம்ம கடுமையாக தாவேக்கா எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். சொந்த கட்சி ஒன்றிய செயலாளரையே வந்து அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணோன்னா அப்போ நம்மளெல்லாம் என்ன பண்ணுவாங்க? எனக்கு லைட்டாக பதறிடுச்சு. ஐயோ, நம்ம வேறு வந்து திரும்பி சில நாளுக்கெல்லாம் பேண்ட்டு போட்டால் ஃப்ரீயாக விட்டுருவேன். அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் இதாக இருக்குது, வேட்டிக்கிட்டலாம் கட்டிட்டு போகக்கூடாது. ஏதாவது இரும்பு சட்டி, ஏதாவது எல்லாம் காட்டுறாங்க, ஸ்பைடர்மேன் இந்த மாதிரி படங்கள்லாம் போட்டிருக்காங்க. இல்லை 2-3 ஜீன்ஸை மேலே போட்டு தான் அங்கே போகணும். ராஜபாளையம் பக்கம் போனால் மற்ற ஊருக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இப்போ அமைச்சராக இருக்காங்க போது தனுஷ் வந்தால் என்ன அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஆனால் அவர் நேற்று பேசியதில் ஒரு கருத்தை நான் வந்து இது பண்ணுறேன், ஆமோதிக்கிறேன், எதுக்குறேன். என்னென்னா, கணாக்காலம் காலங்கள் அது ஒரு கணக்கு, அது ஒரு கணக்காலம். சரி, அது கணக்காலங்காலம் விஜய் டிவி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அந்த பீரியடில் பார்த்துட்டு இருந்ததுனால அது ஒரு கணக்காலம். ஐயா பாலு மகேந்திராவோட படம், அந்த படத்துக்கு தேசிய விருது கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன், கிடைக்கல. புதுப்பேட்டைக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன், கிடைக்கல. 3 படத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன், கிடைக்கல. வடசென்னை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன், கிடைக்கல. அப்புறம் அவங்க அண்ணன் செல்வராஜனுடைய மயக்கம் என்ன படத்துக்கு எதிர்பார்த்தேன், அருமையான கதை, ரொம்ப ரம்மையாக இருக்கும். அந்த படத்துக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன், அதுவும் கிடைக்கல. இப்போ கிடைச்சிருக்கு. கிடைக்காம இருக்காது, கிடைக்காது அப்படிங்கிற அந்த உன்னதமான தத்துவம், அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் இப்போ கிடைச்சிருக்கு. இப்போ இதை விட சிறந்த படங்கள் வந்திருக்கலாம். ஆனால் எனக்கு அப்போல்லாம் கிடைக்கலையே. எனக்கு அப்போ கிடைக்காதப்போ நான் எப்படி ஃபீல் பண்ணாமல் இருந்தனோ, இப்போ உங்களுக்கு கிடைக்க ஃபீல் பண்ணாமல் இருங்க. எப்படி தத்துவம் வந்து உண்மையிலே ஆட்டோக்கு முன்னாடி எழுத வேண்டியது. தமிழ்நாடு ஆட்டோ டிரைவர் சங்கத்தின் சார்பாக சங்கத்துக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த தத்துவங்களெல்லாம் உங்கள் ஆட்டோக்கு முன்னாடி எழுதிச்சிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் உருப்படுற மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கலாம். ஏன்னா அருமையான தத்துவங்கள் இருக்குது. அன்னைக்கு நான் வந்து எனக்கு கிடைக்காத போது நான் வந்து ஃபீல் பண்ணலை. இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கல, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, அவ்வளோதான். உன் மனம் என் மனங்கிற மாதிரி இந்த அவார்டு உங்களுக்கு சேர வேண்டிய அவார்டு இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. நான் புதுப்படை கிடைக்கும்போது ஃபீல் பண்ணலையே, அப்போ நீ மட்டும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அதாவது நீங்கள் வந்து விருது கிடைச்சால் தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க. தட்டி விடாதீர்கள், தட்டி கொடுங்கள். அதாவது எங்கள் ஊரில் போட்டிருப்பாங்க, தமிழன் வாழ்ந்தால் தட்டி கொடு, தமிழன் வீழ்ந்தால் தூக்கி விடு. ஆனால் இங்கே தலைகளை செய்வான் அவன். ஆனால் எழுதுறது மட்டும் எழுதிக்குவான், தமிழன் வாழ்ந்தால் தட்டி கொடு, தமிழன் வீழ்ந்தால் தூக்கி விடு. ஆனால் இவன் என்ன பண்ணுவான்னா, தமிழன் வாழ்ந்தால் தட்டி விடு, தமிழன் வீழ்ந்தால் அவனை தூர போட்டு மிதி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கோட்பாடுகள்லாம் நிறைய பேசுகிறாப்புல. இவருக்கே தெரியுது இந்த படங்களை விட சிறந்த படங்கள் வந்திருக்கு அப்படின்னு அவரே சொல்லிட்டார். ஆமாம், ராயனை விட, கேப்டன் மில்லரை விட சிறந்த படங்கள் வந்திருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்கன்றாங்க. சிறந்த படங்கள் வந்திருக்கும்போது அந்த சிறந்த படங்களை நாங்கள் தட்டி கொடுக்குறோம், சிறந்த படம் இல்லாததை தட்டி விடுறோம். அந்த சிறந்த படங்கள் எடுத்தவங்களை தட்டி கொடுக்கலன்னா அவங்க, நீங்கள் எப்படி புதுப்பேட்டைக்கு ஃபீல் பண்ணீங்களோ, அவங்க எப்படி இதுக்கு 3க்கு ஃபீல் பண்ணீங்களோ, மயக்கமண்ணைக்கு ஃபீல் பண்ணீங்களோ, கணக்காலம் அது ஒரு கணக்காலத்துக்கு ஃபீல் பண்ணீங்களோ, அதே மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா. அவங்க ஃபீல் பண்ணக்கூடாதுக்கிறதுக்காகத்தான் எதுக்கு கொட்டுக்காளிக்கும், எதுக்கு வாழைக்கும், எதுக்கு தங்கலானுக்கும், எதுக்கு லப்பர் பந்துக்கும் நீங்கள் வந்து புறக்கணிச்சிங்க. மகாராஜா படத்துக்கு ஏன் புறக்கணிச்சிங்க? அது இயக்குனர் ஏன் புறக்கணிச்சிங்க? விஜய் சேதுபதி நடிப்பை ஏன் புறக்கணிச்சிங்க? சிறந்த திரைக்கதை, சிறந்த கதை, பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு படம். ஜப்பானில் வந்து அந்த படம் வந்து ஜப்பானுக்கு டப் செய்யப்பட்டு பெரிய வரவேற்பு பெற்றுச்சு மகாராஜா. ஆனால் அந்த படத்துக்கு துணை நடிகைக்குன்னு சச்சனாக்கு மட்டும்தான் வருது. மகாராஜாவில் உழைப்பை கொட்டிருப்பார் யார், இயக்குனராக இருக்கட்டும் சரி, விஜய் சேதுபதி சரி. இந்த கேள்விகள் எழுப்புகிறோம்.
இது அவருக்கு போய் சேர்ந்துருக்கு, அவருக்கு வலிக்குது. அவர் வலிக்க போய் தான் மேடையில் என்ன சொல்கிறார், விடாதீங்க, தட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அவருடைய நேற்றுடைய 8 நிமிட பேச்சுக்களை வந்து கேட்குற பொழுது அவர் வந்து ஒரு பாதை அமைக்கிறாரு, அரசியலுக்காக பாதை அமைக்கிறார். இவர் மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி பல்வேறு திரை ஆளுமைகள் வந்து ஒரு 4 படம் 5 படம் நடித்த உடனே தமிழ்நாட்டில் வந்து அரசியல் செய்யணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஏன்னா அதுக்கு விஜயகாந்த், எம்ஜிஆர் இருந்தார், அவர் பாதையை போட்டு போனார். விஜயகாந்த் வந்தார், அவரால் வெல்ல முடியலை. இப்போது வந்து முதலமைச்சர் இந்த சினிமா தனத்தை வைத்து வெல்ல முடியும், ரீல்ஸை வச்சு வெல்ல முடியும், மக்கள்கிட்ட அனுதாபங்களை தேடினால் வெல்ல முடியும், சம்பந்தம்லாம் பேசினா வெல்ல முடியும். நீ அறிவாக பேசக்கூடாது, அறிவியலை பேசக்கூடாது, நீ வந்து உணர்வுபூர்வமாக பேசக்கூடாது, உண்மையை பேசக்கூடாது, நீ வந்து தமிழ் மொழி, இனம், பண்பாடு, கலாச்சாரம் அப்படின்னு பேசக்கூடாது, என்ன செய்வோங்கிறத பேசவே கூடாது. எதெல்லாம் நடக்காதோ அதை சொல்லணும், மக்களை ஏமாத்துற மாதிரி பேசணும், மக்களுக்கு கவர்ச்சிகளை அள்ளி வீசணும். இன்னொன்று அடிப்படை தகுதி என்ன, சோறு போடுறது, கொஞ்சம் இந்த இது இந்த டெய்லரிங் மிஷினு, இந்த பெட்டுக்கிட்டு, இது அயன் பாக்ஸு, இதெல்லாம் வாங்கி கொடுத்தா இது ஒரு நற்செயல்கள், நன்கொடைகள், நலத்திட்ட உதவிகள் அப்படின்னு ஆயிடுது. அப்போது அந்த அடிப்படையில் இவரில் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது நாளைக்கு அவர் இப்போ செய்யலைங்க, 20 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காரு. அன்னைக்கே வடபழனி முருகன் கோயிலில் ஒரு சாப்பாடு போட்டார், அன்னைக்கே அவர் வந்து இது பண்ணார் அப்படின்னு ஒரு பேஸ்மெண்ட்டை உருவாக்குவாங்க. அவர் ரசிகர்களும் மென்டலாக தயாராகிட்டாங்க. அவர் வந்து தேர்தலில் குதிக்க போகிறது உறுதி அப்படிங்கிறத மென்டலி தயாராகிட்டாங்க. அதை நோக்கி தான் அவருடைய பயணம் இருக்க போது, நம்ம அதையும் பார்க்க போகிறோம். அது ஒரு காலம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ நான் சின்ன பையன், நிச்சயமா இந்த படத்துக்கு எனக்கு தேசிய விருது கிடைக்கும்னு சொன்னாங்க. சின்ன பையன் அப்படிங்கறதால நானும் ரொம்ப ஆசையா காத்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு கிடைக்கல. ஒரு சில விஷயங்கள் நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் முடிக்கவே முடியாது. இந்த வாட்டி எனக்கு நான் அமைதிச்சு அந்த படம் எப்படியோ கட்டி விடாதீங்க, கட்டி கொடுங்க. அடுத்ததா திருவண்ணாமலையில் இடுக்கு பிள்ளையார் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது. அதில் உள்ள நுழைஞ்சு ஆந்திர பக்தர் ஒருத்தர் பலியாயிட்டார். நேற்று ஒரு ஆந்திர பெண்மணி உள்ள நுழைஞ்சு மாட்டிக்கிட்டாங்க, கஷ்டப்பட்டு வெளியில் எடுத்துருக்காங்க. இடுக்கு பிள்ளையார், ஆமாம், நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நான் திருவண்ணாமலை இருந்துக்கிறேன் ஒரு வருஷம். அங்கே வந்து ரெட்டை பிள்ளையார் கோயில், இந்த மாதிரி பல்வேறு கோயிலெலாம் உண்டு. அதில் இந்த இடுக்கு பிள்ளையார் கோயிலும் ஒன்று. இடுக்கு பிள்ளையார் கோயிலுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இதில் 3 வாயில்கள் இருக்குமா. ஒரு வாயில் வழியாக உள்ள நுழைஞ்சுனா தவழ்ந்து வந்து இன்னொரு வாயிலை தொட்டுட்டு இன்னொரு வாயில் வழியாக ஒரு கழிச்சு படுத்துக்கிட்டு வெளியே வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம், ஆன்மீகம், நம்பிக்கை, என்ன சொல்கிறது, நேர்த்திக்கடன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யாராவது பில்லி சூனியம் வச்சுருந்தா இந்த இடுக்கு பிள்ளையார் வழியாக நீங்கள் உள்நுழைந்து வந்தால் அந்த பில்லி சூனியம் அகலும். உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய ஏவல், வௌவால், இது போன்ற இந்த மாதிரியான கெட்ட இதெல்லாம் வந்து அகண்டு விடும். அப்புறம் வந்து செல்வம் பெருகும், வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு எவனோ ஒருத்தன் எங்கேயோ சொல்லிட்டு போயிருக்கான். அந்த பேச்சை கேட்டுக்கிட்டு இடுக்கு பிள்ளையார் வழியாக ஒரு பெண்மணி வருது. அதாவது இடுக்கு பிள்ளையார் வழியாக வந்தால் குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகமா, நம்பிக்கையா, நெத்திக்கடனா? இடுக்கு பிள்ளையார் வழியாக வந்தால் ஒரு உயிர் உருவாகும் இல்லையா, இன்னொரு உயிர் உருவாகும் போது திருமணமான இளம் தம்பதிகள் அந்த உள்ளே நுழைந்து அவங்கள வந்து கையை வச்சு ஊந்து வந்து அது வழியாக வெளியே வந்தால் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஒரு உயிர் உருவாகும் என்பது ஐதீகம் இல்லையா. அப்போ இல்லை வழியாக ஒருத்தன் வந்து செத்து போகிறானே, இன்னொரு உயிரை உருவாக்கக்கூடிய சக்தி படைத்த அந்த இறைவன் ஒரு உயிரை காப்பாற்றுற சக்தி இல்லையா? கேட்குற கேள்விக்கு பதில் இருக்கா இல்லையா? உடனே வந்து இது வந்து நாத்திக மாதிரி பேசக்கூடாது, கடவுள் மறுப்பு பேசக்கூடாதும்பாங்க. நான் நாத்திகம் பேசலை, கடவுள் மறுப்பு பேசலை, நான் கேட்பது கேள்வி. நானும் இறை நம்பிக்கை கொண்டவன் தான், கோவிலுக்கு போகிறவன் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. என்னுடைய இறை நம்பிக்கைனா இறைவன் எல்லாத்தையும் பார்க்க மாட்டான், நம்ம உழைக்கணும். நம்ம மீறிய ஒரு சக்தி இந்த பிரபஞ்சத்தில் இந்த இயற்கையை, இந்த உலகத்தை காப்பாற்றுது. இல்லை நம்ம முன்னோர்களுக்கு வந்து இறைவனாக மாறி நிற்கிறாங்க, வைகத்துள் வாழ்பவர் வானூரில் தெய்வத்தில் இருக்காங்க, அவங்க நம்மளை வந்து வாழ்த்துவாங்க, ஆசீர்வதிப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு உயிரை உருவாக்கும் என்று நம்பப்படுகிற ஐதீகம் அந்த வழியாக வரும்போது மூச்சு திணறி ஒருத்தன் சாகிறான், அதை காப்பாற்றாதா? அப்போ எப்படி ஒரு உயிரை உருவாக்கும்?
இடுக்கு பிள்ளையார்கள் நுழைஞ்சா எப்படியா குழந்தை பிறக்கும்? இயற்கை, அறிவியல், மருத்துவம் எந்த இடத்துலையாவது ஒரு கோவில்கள் நுழைஞ்சா பிள்ளை பிறக்கும், கிணத்தை சுற்றினா புள்ள பிறக்கும், மரத்தை சுற்றினா புள்ள பிறக்கும், நாணி கிணத்துல குளித்தா புள்ள பிறக்கும், ராமேஸ்வரத்தில் போய் 9 கிணத்துல குளித்தா புள்ள பிறக்கும், தாயத்திருத்து கட்டினா புள்ள பிறக்கும், கயிறை சுற்றினா புள்ள பிறக்கும், எழுதி தொங்க விட்டா புள்ள பிறக்கும், தொட்டில் விட்டா புள்ள பிறக்கும், மஞ்சள் வச்சு பூசினா புள்ள பிறக்கும், சுற்றி உருண்டு வந்தால் புள்ள பிறக்கும், பால் கபடி, பன்னீர் கபடி, பறவை கபடி, புஷ்ப கபடி, புண்ணிய கபடி, இத்தனை காவடி எடுத்தா புள்ள பிறக்கும் அப்படின்னு சொன்னது எது? எது? பகுத்தறிவுக்கு, அறிவியலுக்கு, மருத்துவத்திற்கு, விஞ்ஞானத்திற்கு முழுமையாக நேர் எதிரானது. இப்படி செய்கிற எல்லாமே குழந்தை பிறக்கணும்னா ஆணும் பெண்ணும் கூடினால் குழந்தை பிறக்கும். அதான் உலக தத்துவம், அதான் இயற்கை, அதுதான் விஞ்ஞானம். ஆனால் இதெல்லாம் பண்ண பிள்ளை பிறக்கணும்னா இது எந்த மாதிரியான ஒரு வியாபாரம் பாருங்கள். இது ஒரு வணிகம். ஆன்மீகம் அப்படிங்கிற பேர் நடக்கக்கூடிய வணிகம், வியாபாரம், மூட நம்பிக்கை. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக போகிறோம், வழிபடுறோம், கிரிவலை பாதையில் போகிறோம். கிரிவலம் போடுவதால் நன்மை நடக்குமோ இல்லையோ, உடல் எடை குறையும், ஆரோக்கியம் கூடும், மன வலிமை கூடும், ஒரு இயற்கையை பார்த்து வரோம், ஒரு மனசில் பல்வேறு தாட் ஆஃப் ப்ராசஸ் வரும், அதன் மூலமாக நமக்கு புதிய சிந்தனைகள் பிறக்கும். சரி, நடந்து வந்துட்டு இருக்கும்போதே ஒரு 14 கிலோமீட்டர் நடந்து வரோம், நம்ம தொழில் நினச்சி நடந்து வருவோம், ஒரு யூடியூப் நடந்து வருவோம், ஒரு குழந்தைய நினச்சி நடந்து வருவோம், ஒரு வியாபாரத்தை நினச்சி நடந்து வருவோம், ஒரு சினிமாவை நினச்சி நடந்து வருவோம், ஒரு கதையை நினச்சி, ஒரு திரைக்கதையை நினச்சி, அவன் துறையில் அவன் நினைப்பான். அப்படி நினைக்கும் போது அவனுக்கு ஒரு எண்ணங்கள் பிறக்கும். அப்போ அது அந்த எண்ணங்கள் கூடுதலாக மாறும். சரி, கிரிவலம் போயிட்டு வந்தனால நன்மை நடந்துச்சுன்னு நினச்சிக்குவான். அதில் எண்ணங்கள் பிறக்குது. இதான் உண்மை. அது கூட ஓகே, கிரிவலம் போகிறதா இருக்கட்டும், உடல் ஆரோக்கியம். ஒன்றுமே நடக்கலாம் கூட உடம்பு நல்லாயிருக்கும். 14 கிலோமீட்டர் சுற்றி வரும்போது உடம்பு ஃபிட் ஆகிடுது, கொஞ்சம் கலோரிஸுக்கு பேன் ஆகுது, இதாகுது, அதுவாது நடக்க போகுது. ஆனால் இந்த இடிய சந்து, ஒரு சின்ன சந்தில் இப்படி நுழைஞ்சி ஒரு வயசான அம்மா வருது, அது மாட்டிக்கொண்டு எத்தனை கையை பிடிச்சி காலை பிடிச்சி இழுத்து ஆம்புலன்ஸில் காப்பாற்றி கொண்டு போகிறாங்க. தமிழக அரசு, தமிழ்நாடு ஒரு முற்போக்கான மாநிலம், இத்தனையோ மூடநம்பிக்கைகள் இருக்குது, நான் மாற்றுக்கிறது சொல்ல. ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் வரக்கூடிய இடத்துல இப்படி ஒரு மூடநம்பிக்கையான ஒரு இடம். கோவில் என்பதே மூடநம்பிக்கை நான் சொல்லலை. அந்த இடுக்கு பிள்ளையாருக்குள்ளே இடுக்குள்ளே நுழைந்து வருவது என்பது அது ஒரு மூட நம்பிக்கை. அது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கிறது. பல்வேறு உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது சாகர ஸ்டேஜுக்கு போய் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. நேற்றும் அவர் இழுத்துறாங்க வெளியே, ஆம்புலன்ஸை போயிட்டு இருக்கும்போதே அவர் உயிர் பிரிஞ்சிருது. எங்கேருந்தோ ஆந்திராலேருந்து தமிழ்நாட்டுக்கு சாமி கும்பிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு நான் பிரசாதம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்த அந்த இளைஞன் இன்றைக்கி உயிரோடு இல்லை. இனி இது போல் தவிர்க்கப்படணும். ஒன்று அதை அகலப்படுத்துங்க. சரி, அது ஒரு தளமாக இருக்குது, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மக்கள் பார்க்குறாங்க. சில இடங்கள் நம்ம பார்த்துருக்கேன், இந்த கை தட்டுவாங்க, குடிஞ்சு போவாங்க, சின்ன சந்துகள்லாம் நிறைய கோயிலில் இருக்கும். அது ஒரு நம்பிக்கை தான். நம்ம யாருடைய நம்பிக்கை நம்ம டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஆனால் உயிரிழப்பை ஏற்படுத்துறதுக்கு ஒரு நம்பிக்கை தேவையா? அது அவநம்பிக்கை, அது மூட நம்பிக்கை. அது ஒரு பழி வாங்குது அப்படின்னா ஒன்று அதை அகலத்தை விரிவுபடுத்தணும், இல்லைன்னா அதை இழுத்து பண்ணணும். தமிழக அறநிலைத்துறை, தமிழக அரசு உடனடியாக அதை நடவடிக்கை எடுத்து, ஒன்றும் இடுக்கு பிள்ளையார் கோயில் இடிக்க யாரும் சொல்லலை, அது இருக்கட்டும், ஒரு அடையாளமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து தான் நீங்கள் இடுக்கு பிள்ளையாரை பார்க்கணும் அவசியம் கிடையாது. இங்கே நின்னே கும்பிடலாம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அது நம்ம சொன்னோம்னா அது நம்மளுடைய நம்பிக்கை வேறு, அவங்க நம்பிக்கை வேறு. போயிட்டீங்க, கும்பிடணும்னு ஆசைப்பட்டீங்க, கொஞ்சம் அகலமாக பண்ணிவிடு. ஒரு 50-100 கிலோ இருந்தால் கூட உள்ளே போய்ட்டு வெளியே வர்ற மாதிரி பண்ணிவிடுங்க. யாரும் மாற்ற அளவுக்கு பண்ணுங்க. இந்த முசிறி பக்கமாக ஏதோ ஒரு ஊரில் பார்த்துருக்கேன், மலை மேலே அப்படி பிடிச்சி போவாங்க, ரொம்ப திகிலாக இருக்கும். அப்படி திகில் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சாமி கும்பிட்டு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க இல்லையா? அது மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு என்ன ஒரு அட்வென்ச்சர், இது ஸ்பிரிச்சுவல்லே ஒரு அட்வென்ச்சர் இருக்கணும். சாதாரணமான நான் கும்பிட மாட்டேன், நான் கொஞ்சம் வித்தியாசமாக தான் கும்பிடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களுக்கு அது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் அதை கொஞ்சம் உயிரிழப்பை தவிர்க்கிற அளவுக்கு அறநிலைத்துறை அதில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கோரிக்கை. அடுத்ததாக தமிழ்நாடு அரசு இந்த 717 மதுக்கடையை மூடனதாக சொன்னாங்க. இப்போ ஆர்டிஐயில் போட்டு கேட்கும்போது அந்த பட்டியல் கொடுங்க, முகவரி கொடுங்கன்னு கேட்டால் 38 மாவட்ட நிர்வாகத்தோட அட்ரஸ் இதில் இருக்குது, நீங்கள் அங்கே போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு ரிப்ளை. ஏற்கனவே 717 கடைகள் அறிவிச்சாங்களே, வெளியிட்ட மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு மதுவிலக்கு மற்றும் ஆயத்திற்குரிய அமைச்சர் விக்னேஸ்வரில் அது பட்டியலே வெளியிட்டாப்லையே. அதில் நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இவங்க அட்ரஸ் கேட்குறாங்க, எந்தெந்த கடையை மூடுனீங்க, அந்த இடத்துல வேறு கடை ஏதாவது புதுசாக ஓப்பன் ஆயிருக்கா, நீங்கள் வந்ததுக்கப்புறம் எத்தனை கடை புதுசாக திறந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் மாவட்ட நிர்வாகத்தில் போய் கேளுங்க, இந்தாங்க 38 மாவட்ட நிர்வாகத்தோட அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 717 கடைகளில் எந்த கடையை மூடணுங்கிறது அரசுக்கே தெரியாது. 717 கடையில் மூடணுங்கிறது சொல்லிட்டாங்க. எந்தெந்த கடையில் மூடணுங்கிறது முடிவெடுத்ததுன்னா மாவட்ட நிர்வாகம் தான்.
புரியுதா உங்களுக்கு? மாவட்ட நிர்வாகம் தான் அந்த முடிவை எடுத்து இந்த கடையை மூடலாம், இந்த கடை மூட வேண்டாம், எந்த கடைலாம் பார் இல்லாமல் அனாமத்தாக கிடக்கு பாரு அதை மூடி விடு, பாரோட செயல்படுது. அது ரெங்கராஜன் பாரு மூணு அவனை தானே போன மாதம் இடியாப்பம் பாயாவும் சாப்பிட்டு நல்லா இருந்துச்சா, அது அவங்காசுங்கிற மாதிரி பார் வச்சுருக்க கடையெல்லாம் மூடலை. பெரும்பாலும் பார் இல்லாத கொஞ்சம் வரவு கம்மியாக இருக்கக்கூடிய கடைகளை சில கடையில் மூடிருக்காங்க, மாற்றுக்கிறது இல்லை. அந்த இடங்களில் FL2 பாரை திறந்திருக்காங்க. இது எல்லாமே அந்தந்த மாவட்ட ரீதியான இந்த டாஸ்மாக் அதிகாரிகள் எடுத்த முடிவு தான். அது அமைச்சருக்கோ முதலமைச்சருக்கோ தெரிந்திருக்க 100 விழுக்காடு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஒரு அரசுனா அந்த அரசு ஆய்வு செய்யணும். நீங்கள் இந்த இடத்துல கோவில் இருக்குது, பள்ளிவாசல் இருக்குது, தேவாலயம் இருக்குது, பள்ளிக்கூடம் இருக்குது, இந்த 4 இருக்குது. பொதுமக்களுடைய குடியிருப்பு. இப்போ நீங்கள் வந்து விருகம்பாக்கத்தில் அருணாச்சலம் ரோட்டில் வந்து ஹாரிசான் அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் ஒரு பாரு இன்றைக்கும் தொடர்ச்சியாக செயல்படுது. 24 மணி நேரமும் அது இயங்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தேர்தல் மேடையில் நம்ம பேசணும். காலேஜ் இருக்குது, பஸ் ஸ்டாப் இருக்குது, எல்லாமே விடுதி இருக்குது. அதை நீங்கள் மூடி இருந்தீங்கன்னா இந்த அரசு ஆய்வு செய்து மூடி இருக்கிறது. பொதுமக்களுடைய நலன் காக்க ஆய்வு செய்து மூடி இருக்குன்னு சொல்லலாம். சேலத்தில் டாஸ்மாக் மூடப்படுது, அதற்கு எதிர்ப்புறமே நவீன பார் திறக்கப்படுது. டாஸ்மாக் இருந்த இடத்திலே பார் திறக்கப்படுது, 2 நாட்களில் நவீனப்படுத்தப்படுது. அப்படிங்கும்போது இது முழுக்க என்ன பார் இல்லாத சில கடைகளை மூடி கணக்கு காட்டியிருக்காங்க. இது ஒவ்வொரு ஆட்சி, அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும், திமுக ஆட்சியாக இருக்கட்டும். அதிமுக ஆட்சியில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது வந்து படிப்படியாக மூடுன்னு சொல்லி ஒரு 500 கடை மூடினாங்க. திருப்பி ஜெயலலிதா ஆட்சி முடிந்து எடப்பாடி வந்து திருப்பி இவர் ஐயா ஸ்டாலின் வந்த பிறகு அவர் ஒரு 500 கடையை மூடினார். இது ஒரு புரோட்டோகால் தான். அதிகாரிகள் சொல்லுவாங்க, சார் 500 கடையை மூடுவோம், சேல்ஸ் இல்லை, வியாபாரம் இல்லை, கடை. இப்போ நம்ம ஒரு சேனல் வச்சுக்கோம், மெயின் சேனலு, இன்னொரு 3 சேனல் திறக்கிறோம், 2 வீடியோ போடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் சப்ஸ்கிரைபர் கூடி இருக்காது, இல்லை வந்து சேனலில் வீடியோ போட்டுருக்கு நேரம் இருந்திருக்காது. என்ன பண்ணுவோம், அதை வந்து இது பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணுறோம். அது மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்குது. பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ஊர்லேயுமே வந்து பிரான்ச் திறப்பாங்க. அப்புறம் 2 பிரான்ச்சை க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போ 2 பிரான்ச்சை க்ளோஸ் பண்ணிட்டா அந்த நிறுவனம் வியாபாரத்தில் வீழ்ந்துச்சுன்னு அர்த்தம் கிடையாது, இல்லை அந்த வியாபாரத்துலேருந்து வெளியேறுதுன்னு அர்த்தம் கிடையாது. வருமானம் இல்லாத அந்த நிறுவனத்தை மூடுவாங்க. ஃபார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு டெரிட்டரிவே க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆமாம். இப்போ எங்கள் ஊரில் நாங்கள் இருக்கும்போது இப்போ நாகர்கோவிலில் கவரேஜே இருக்காது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ராம்நாடு கவரேஜ் இருக்காது. ஏன்னா அங்கே பெரிய சேல்ஸ் இல்லை, எக்ஸிக்யூட்டிவ் இல்லைங்கிற மூடுவாங்க. அப்படின்னா அந்த கம்பெனி அங்கே லாஸ்ன்னு அர்த்தம் கிடையாது, அந்த கம்பெனியை அங்கே செயல்படவில்லை. ஏன்னா அது திருச்சியிலையோ மதுரையிலையோ சேர்த்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கேருந்து அங்கே வந்து சப் வச்சு தூக்கி விடுவானுங்க. ஸோ அது மாதிரி இந்த இடத்துல டாஸ்மாக் சேல்ஸ் இல்லைன்னா அது அங்கே போக போகுது. கணக்குக்காக மூடிருக்காங்களே ஒழிய, இது வந்து கண் துடைப்புக்காக மூடிருக்காங்களே ஒழிய, உளமாற மதுபானத்தை தவிர்க்கணும், போதைப் பொருளை தடுக்கணும், இல்லை இளைஞர்களுக்கு வந்து நல்வழிப்படுத்தணும், உண்மையிலே பள்ளிக்கூடங்கள் பொதுவழி இல்லை மக்கள் நடமாட்டுற இடத்துல வந்து டாஸ்மாக வைக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக மூடப்படலை. வியாபாரம் இல்லாத கடைகள் மூடப்பட்டிருக்கு. அது எந்த கடைகள்னு அமைச்சருக்கு தெரியுதுக்கு 100 விழுக்காடு வாய்ப்பு இல்லை. அடுத்ததா கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு அரசு பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை ரத்து செஞ்சுருக்காங்க. கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தாவேக்கோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து கரூர் போகிறாரு. அவர் போகும்போது கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழக்கிறாங்க. உயிரிழந்த குடும்பத்திற்கு தாவேக்கா சார்பாக 20 லட்ச ரூபா பணம் வழங்கப்படுது. திமுக 10 லட்சம் வழங்குது. பாஜக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாம் காசு வழங்குறாங்க. அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு கரூரில் உயிரிழந்த குடும்பத்திற்கு அரசு பணி என்று அறிவிக்கிறார். கடந்த மாதம் சென்று கரூர் ஒரு நிகழ்ச்சி நடத்தி அவர் வந்து கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டவர்களுக்கு வந்து அரசு பணியை அவங்களுடைய தகுதியின் அடிப்படையில் வழங்கினார். அப்போவே நம்ம கடுமையாக எதிர்த்தோம். இந்த அரசு பணி என்பது எந்த அடிப்படையில் நீங்கள் வழங்குறீங்க? தமிழ்நாட்டில் இந்த அரசு நடத்தக்கூடிய தேர்வாணையத்தில் தேர்வெழுதற்காக டிஎன்பிசி தேர்வெழுதற்காக லட்சக்கணக்கான இளைஞன் நல்ல தகுதியோடு படித்துவிட்டு மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு காத்து கிடக்கிறான். டெட் தேர்வு எழுதிய ஆசிரியர் பெருமக்கள் ஒரு பக்கம் காத்து கிடக்கிறாங்க, இன்னொரு பக்கம் செவிலியர்கள் அரசு வேலைக்காகன்னு காத்திருக்காங்க, மருத்துவ பணியாளர்கள் வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் காத்திருக்கிறாங்க. தருமபுரி பக்கத்தில் ஒரு நிறுவனத்தில் வெறும் 50 பேர் வேலை எடுக்கிறான், வெளியே 5000 பேர் காத்துக்கிறான். இப்படி தமிழ்நாடு முழுக்க பல்வேறு நிறுவனங்களில் வேலைக்காக விண்ணப்பத்தோடு ரிசீமை தூக்கிக்கிட்டு இளைஞன் காத்திருக்கும்போது கூட்ட நெரிசல் மரணம் என்று கருணை அடிப்படையில் நீங்கள் வேலை கொடுப்பீங்க அப்படின்னா இது எந்த மாதிரியான அணுகுமுறை என்று நம்ம கேட்டோம். அதையே நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் திருமுருகன் அவர்கள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு வழக்காக பதிவு செய்கிறார், ஒரு பொதுநல வழக்கா. அந்த வழக்கை வந்து உடனடியாக விசாரிக்க முடியாது என்று நீதிபதி சொல்கிறாங்க. ஆனாலும் அதில் அப்போவே கருத்து பதிவு பண்ணாங்க, இந்த வழக்கை உடனடியாக விசாரிக்க எடுக்க முடியாது, ஆனால் எந்த அடிப்படையில் தமிழக அரசு வழங்குது அப்படிங்கிற கேள்வியை எழுப்பினாங்க. இப்பொழுது அதையே அந்த வழக்கை விசாரணைக்கு 2வது ஹியரிங்கில் எடுத்து மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மிகச்சரியான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க.
கருணை அடிப்படையில் கூட்ட நெரிசல் மரணத்திற்கு நீங்கள் வேலை கொடுப்பீங்க அப்படின்னா, அரசுப்படி கொடுப்பீங்கன்னா, சிவகாசி பட்டாசு விபத்தில் உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுப்பீங்களா? பேருந்து விபத்தில் உயிரிழந்த குடும்பத்திற்கு அரசு வேலை கொடுப்பீங்களா? நம்ம கேட்டதை திருப்பி கேட்குறாங்க. அரசு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதுவதற்காக லட்சக்கணக்கான இளைஞர்கள் காதலிக்கும் போது நீங்கள் எப்படி, எந்த அடிப்படையில் அது குறைந்தபட்ச வேலைன்னு சொல்கிறீங்க? அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. முடிஞ்சால் அரசு திறன் மேம்பாட்டு பயிற்சி, அவங்களுக்கான ஆற்றலை வளர்த்து, தமிழ்நாடு இந்த நான் முதல்வர் திட்டம்னு வச்சுருந்தாங்க இல்லையா, பேர் மாற்றிருக்காங்க. அதுபோல் திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி நீங்கள் தேர்வு எழுத வைங்க. அது சரியானது. அதை நீங்கள் இலவசமாக பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் கருணை அப்படின்னா, இப்போ நீங்கள் சென்னையில் வந்து ஏர் ஷோ நடத்துனாங்க, 12 பேர் இறந்து போனாங்க. அப்போ அந்த ஏர் ஷோவில் இறந்து போன குடும்பத்திற்கு அரசு வேலை கொடுத்துடலாமா? கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தில் 63 மரணம் அடைகிறாங்க. அந்த 63 குடும்பமும் பாவம் தான், கஷ்டப்பட்ட குடும்பம் தான். அப்போ அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்துடலாமா? மரக்காணத்தில் 36 பேர் செத்தாங்க, அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்துடலாமா? தமிழ்நாட்டில் பல்வேறு இன்சிடெண்ட்டில் ஒவ்வொரு பேருந்து விபத்து, நீங்கள் கடந்த ஏப்ரல் மாதம் தொடங்கி ஜனவரிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் எடுத்து, இப்போ கூட பெரிய பேருந்து விபத்து 2 மாதத்தில் பெருசாக இல்லை. அந்த 4 மாதத்தில் தொடர்ச்சியாக பேருந்து விபத்து 8 பேர் 9 பேர் ஸ்கூல் வேன் இறந்து விபத்துக்குள்ளாகி, திருப்பத்தூர் பக்கத்தில், சிவகங்கை திருப்பத்தூர் பக்கத்தில் ஒரு பேருந்து விபத்து 8 பேர் இறந்து போனாங்க. தென்காசியில் ஒரு பெரிய பேருந்து விபத்து. அந்த பேருந்து விபத்தில் இறந்தவங்க அரசு பேருந்து தான் பயணிக்கிறான். கூட்டம், க்ரௌடு, டிரைவர் கொண்டு போய் மோதிடுறான், இறந்து போகிறான். அதுவும் கருணை தானே? அவங்க மேலேயும் நமக்கு வந்து கருணை வரணும் தானே? அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி இந்த அரசாணையை ரத்து செய்து, உண்மையிலேயே மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஒரு சிறப்பான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. நமக்கு வந்து இறந்து போன குடும்பத்தை பற்றி நம்ம ஒருபோதும் கொச்சைப்படுத்த போகிறதில்ல. அது உண்மையிலே கொடிய மரணம். அந்த மரணத்தை நேரில் போய் நம்ம பார்த்துருக்குறோம். அவங்களுடைய வழியை, அவங்களுடைய கண்ணீரை பார்த்துருக்குறோம். எல்லாரையும் போல் யாரும் நம்ம ஓடி போயிடல. நம்ம போய் நின்னோம் களத்தில். சம்மந்தப்பட்ட அத்தனை பேரும் ஓடி போயிட்டான். அன்றைக்கி வந்து மதியழகனில் தொடங்கி நிர்மல்குமார்லேருந்து ஆதவர்ஜனில் புசியானது எல்லோரும் ஓடி போயிட்டாங்க. நாம் போய் களத்தில் நின்னோம். அண்ணன் சீமான் நின்னாங்க, தம்பி இடுமான கார்த்திகை, நான்லாம் போய் நின்னோம். அப்போ அவங்களோட வலியும் வேதனை நமக்கு தெரியும். ஒரே குடும்பத்தில் பல சாவுகள் விழுந்திருக்கு. அவங்களுக்கு தாவேக்காவுடைய இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து சத்யபாமா இருக்குது, ஜேபிஆர் இருக்குது, ஆதவர்ஜனாவுடைய ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இருக்குது, எத்தனையோ நிறுவனம். செங்கோட்டையும் பெரிய தொழில் பண்ணுறாரு. கரூரில் விஜயபாஸ்கர் தொழில் வச்சுருக்காரு. விராலிமலை விஜயபாஸ்கர் வந்து அன்னை தெரசாவா காலேஜ் வச்சுக்கார் விராலிமலையில். அவருடைய மைன்ஸ் கல்குவாரிகள் இருக்குது, அதில் கணக்கர் வேலைக்கு போட்டு கொடுங்க. எவ்வளவோ நிறுவனங்கள் உங்கள் கட்சிக்காரன் வச்சுருக்காங்கல்ல, அதில் போட்டு கொடுங்க. என்னங்க பணம், நான் பார்க்காத பணமா? கேரியரோட உச்சத்தையே உதறிட்டு வருதுன்னு சொல்கிறார்ல, 800 கோடி. ஆளுக்கு 1 கோடி டெபாசிட் பண்ணுங்க, 41 கோடி தானே. 1 கோடியை வச்சு கரூரில் வரி டெக்ஸ்டைல் நிறுவனம் ஆரம்பிச்சுக்கிட்டோம். கோத்தாரி ஃபுட்வேர் கம்பெனி திறந்து வச்சார்ல, கோத்தாரி ஃபுட்வேர் கம்பெனியில் இந்த 41 பேருக்கு வேலை போட்டு கொடுங்க. ப்ரைவேட் கம்பெனியில் நீங்கள் வந்து கோத்தாரி ஃபுட்வேர் கம்பெனியில் 41 பேருக்கு வேலை போட்டு கொடுத்தா யாராவது கேட்பாங்க? யாரும் கேட்க முடியாது. எங்க நீங்கள் கரூரில் இந்த நிறுவனத்தை திறக்கணும்னா எங்கள் கரூரில் உயிரிழந்த குடும்பத்துக்கு வேலை போட்டு கொடு. உடனே முதலமைச்சர் ரெக்கமெண்டேஷனில் பண்ண மாட்டாங்களா? சரி, கோத்தாரி ஃபுட்வேர் கூட வேணாம் ஐயா, நீங்கள் உங்கள் நிறுவனங்களே எவ்வளோ இருக்குது அவங்களுக்கு பண்ணி கொடுங்க. இல்லை தொழில் முனைவோர்களாக மாற்றுங்க, ஒவ்வொருத்தரையும் பிஸ்னஸ் பண்ண மாற்று, பெரிய கோடீஸ்வரனாக்கு. ஏதோ ஒருத்தன் வந்து படம் எடுத்து அந்த படம் சரியாக காலதாமதம் ஆனதற்கே அவருக்கு வந்து டெல்லியினுடைய சிறப்பு தூதுவர்னு சொல்லி வெங்கட்நாராயணுக்கு பொறுப்பு கொடுக்குறீங்களா? உங்கள் படத்தை எடுத்து காலதாமதம் ஆச்சு, அதெல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. அந்த லாஸை ஈடுகட்ட அவருக்கு டெல்லி பிரதிநிதி. கர்நாடகாவை சார்ந்த ஒருத்தருக்கே நீங்கள் பண்ணுறீங்கன்னா, தமிழ்நாட்டை சார்ந்த உங்களுக்காக உயிரிழந்த, உங்களை பார்க்க வந்து உயிரிழந்த அவன் 41 பேருக்கு தாராளமாக கருண பிரபு, தாராள பிரபு, தர்ம ராஜா, வள்ளல் வைகுந்தன் பண்ணுங்க. அள்ளி அள்ளி கொடுங்களேன். உங்கள் கை வர செவந்து போயிருக்குமா? அள்ளி அள்ளி கொடுத்தான் செவந்துச்சான்னு தெரில, கொடுங்க. அடுத்ததாக அமைச்சர் ஆதவர்ஜனா இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கார். என்ன அப்படின்னா, தவறுகளை சுட்டிக்காட்டுங்கள், திருத்திக் கொள்கிறோம். அதிகாரத்தை கேள்வி கேட்பது ஜனநாயகத்தின் உரிமை என்பதால் தவறுகளை சுட்டிக்காட்டுங்கள், திருத்திக் கொள்கிறோம். அப்படியே சுட்டி காட்டினா மட்டும் திருத்திட போகிறாங்க. சிறுவைகுண்டத்தில் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. தாவேக கட்சிக்காரன் பண்ணுறான். அந்த பெண்ணை வந்து சரவணங்கிற ஒரு மிரட்டுறாரியா? அந்த சரவணன் தப்பான ஆளாக இருக்கார். அவர் போயிட்டு இது மாதிரி ஆய்வுங்கிற பேரில் எல்லாத்தையும் பணம் பறிக்கிறாருன்னு சொன்னோம். அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இங்கே விஜயமோகன்கிற ஒருத்தன் காவேகா கட்சியில் பதவி வேணும்னா என் கூட நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்லி ஒரு ஆன்லைன் வாயிலாக தாவேகா கட்சிக்கு வந்த குடும்ப பெண்களை மிரட்டி தன் பாலியல் இச்சையை தீர்த்திருக்கான்.
14 வயது குழந்தைய பாலியல் இச்சையோடு மிக இழிவாக பேசியிருக்கிறான். அவன் மீது இதுவரைக்கும் ராணிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்து எஃப்ஐஆர் போடப்பட்டும் இதுவரைக்கும் கட்சியை விட்டு கூட அடிப்படை உறுப்பிலிருந்து அவன் நீக்கப்படலை. தவறுகளை சுட்டிக்காட்டுங்கள், நாங்கள் திருத்திக் கொள்கிறோம்ன்றாங்க. தமிழ்நாடு முழுக்க அரசு தரப்பு வழக்கறிஞர் நியமனத்தில் முறைகேடு நடந்திருக்கு. இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் நீதிமன்றத்தில் ஆஸ்டின் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞரை நியமிக்கிறாங்க. அவர் முழு நேரமும் குடிகாரனா. எப்போ பார்க்கணுன்னா நீங்கள் வந்து பாரில் பொதுவாக வக்கீல போகிற எங்கே பார்ப்பீங்க? பாரில் பார்க்கலாம். அதாவது பாருங்கிறது வந்து கோர்ட்டு பாரு, அதாவது பார் கவுன்சில். இவரையும் பாரில் பார்க்கலாம். எந்த பாரில்? குளச்சல் பாரில். மற்ற வக்கீல்லாம் வந்து பார் கவுன்சிலில் இருப்பாங்க, பாரில் இருப்பாங்க, சேம்பரில் இருப்பாங்க. இவர் வந்து குளச்சல் பாரில் இருப்பார். அப்படி ஒரு வக்கீல். இவர் அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன விளங்குமா? இவரை வந்து தூக்கணும் முடிவு பண்ணுறாங்க. 15 அவர் கொடுத்துறாரு அதிமுகலேருந்து. அவருக்கு பதிலாக ஒரு பெண்ணிட்ட பேரம் பேசி அந்த ஆடியோ வழி வருது. ஆடியோ வழி வந்த பிறகு அந்த பெண்ணை கூட்டி மாட்டிருக்காங்க. நீ எப்படி போடுவ? நீ வந்துரியா கோர்ட்டுக்கு அப்படின்னு அந்த பெண்ணை மிரட்டி இப்போ அடுத்த ஆடியோ வருது. அந்த பொண்ணு மிரட்டின ஆடியோ வருது. அடுத்த ரிலீஸ் திருப்பி நாளை காலைல எங்களுக்கு தூங்க வரதா இல்லை. அப்போ அவனை கட்சியோட நிற்கிறீங்களா? அந்த அனீஸை அவரை இயக்குவது யாருன்னு பார்த்தா அந்த கன்னியாகுமரியுடைய மத்திய மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார். அவருடைய ரைட் ஹேண்டு தான் இந்த அனீஸ். அவனுடைய அம்பு, அவன் தான் வெள்ளு. இப்படி தமிழ்நாடு முழுக்க பல்வேறு புகார்கள் தொடர்ச்சியாக எழுது. புகார் அளிப்பவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், தவறுகளை சொல்லுங்கள், திருத்திக் கொள்கிறோம். யானை சௌந்தரி சொன்னாங்களே, திருத்தினீங்களா? திருத்தினீங்க. யானை சௌந்தரியை கட்சியிலேருந்து திருத்தி அனுப்பிச்சிங்க. அங்கே மன்னார்குடியில் மாவட்ட செயலாளர் வந்து பணம் வாங்கிட்டு வக்கீல் போஸ்டிங் போட்டிருக்காரு அப்படின்னு சௌந்தரின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க வீடியோ போட்டு. அவங்கள அப்போ திருத்திக்கிட்டீங்களா? திருச்சியில் கிழக்கு மற்றும் மேற்கு தொகுதி 2 பேருமே இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஈடுபடக்கூடிய ஆட்கள். அவங்கள பொறுப்பில் போட்டு வச்சுருக்கீங்கன்னு சொன்னோம். திருத்தினீங்களா? அவங்கள தவறு நடந்தால் திருத்திக் கொள்ளும் என்பது சொல்வது என்பது ஒரு வேடிக்கை, அது ஒரு வாடிக்கை தான். அதை வச்சு நான் சொல்வது என்பது அது யாருக்கு சொல்கிறான்னு தெரியல. அதை வச்சு நான் புஷியானந்த பார்த்துன்னு சொல்லுவார். அடுத்ததாக ஒரு செய்தி என்னென்னா, அந்த ரீல்ஸ் போடாதீங்க, தேவையில்லாத ரீல்ஸ் பண்ணாதீங்கன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. முதலமைச்சரே சொல்லிட்டாரு. முதலமைச்சர், பொதுச் செயலாளர் சொல்லியாச்சு இல்லையா? இப்போ இவங்க என்னென்னா, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் விஜய் பாலாஜி அவர் வந்து ஒரு சுட்டாலும் சங்கு நிறம், ஆமாம், ரஜினி பாட்டை போட்டு வெண்மையடா கெட்டாலும் மேன்மக்கள் தானடா. எரிஞ்சு போன வீட்டில் அவங்க துக்கத்தில் இருக்கும்போது போய் ரீல்ஸ் போட்டு. இந்த பாட்டுக்கு சம்மந்தம் இருக்கா? எரிஞ்சு கிடக்குது ஒரு வீடு. வீட்டில் உள்ள விழுந்த பொருட்கள், சான்றிதழ்கள், உணவு பாத்திரங்கள் மொத்தமாக எரிஞ்சு கிடக்குது. அங்கே போய் கெட்டாலும் சங்கு நிறம், அங்கே போய் என்ன ரீல்ஸு? இங்கே தீப்பிடிச்சு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த ஈசிஆர் சரவண, அது ஒரு ரீல்ஸு. ஆமாம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பட்டாசு விபத்து, அங்கே ஒரு ரீல்ஸு. இந்த திருமயத்தில் ஒரு அம்மா நல்ல வேளை தோற்று போச்சு. அது திருமயம் யாரா? சிந்து. ஆமாம், தெரியுது பாருங்க, சிந்து. அந்த அம்மா ஆக்சிடெண்ட் ஆகி ரத்தம் ஒழுகிக்கிட்டு இருக்கு. அங்கே எஸ்பிக்கு ஃபோன் பண்ணுறது, 108க்கு ஃபோன் பண்ணுறது, அதை ரீல்ஸ் எடுத்து அதை ஒரு வீடியோ. தோற்று போனது காரணமே அந்த வீடியோ தான். இந்த அம்மா வந்துச்சுன்னா இந்த மாதிரி ரீல்ஸாக போட்டுன்னு தோற்று விட்டாங்க, பிடிச்சி விட்டாங்க. இப்படி ஆபத்தான நிலையில் இருக்கும்போது கூட ரீல்ஸ் எடுக்கக்கூடிய அந்த என்ன வர்றது, எந்த மாதிரியான மனநிலை? அங்கே நின்று ஃபோன் பண்ணுறதும், ஒரு இது பண்ணி பேசுகிறதும். இவர் பெரிய நம்ம ஒரு ஐநாவுடைய அதிபர் மாதிரியும். அங்கேருந்து கலெக்டருக்கு ஃபோன் பண்ணார், நான் சொன்னேன்னு சொல்லி சரி பண்ணுங்க. இவர் சொன்ன உடனே கலெக்டர் இறங்கி வந்துடுவார். இவர் அவ்வளோ இது. அதாவது இதெல்லாம் என்ன ஒரு அநாகரிகமான அரசியலாக இருக்குது. பார்க்கும்போதே அருவருப்பாக இருக்குது. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்டை பாருங்கள், கீழே போனால் ஃபயரு. நான் போய் கேட்டேன், ஆபத்தான நிலையில் இருக்கும்போது ரீல்ஸ் எடுக்கக்கூடியது எந்த மாதிரி அற்பத்தனம் இது அப்படின்னு கேட்டால், அது கீழே வந்து என்னைய விமர்சனம் ஆபாசமாக எழுதுவாங்க. அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது, வேற என்ன தெரியும் அவங்களுக்கு? ஆபாசமாக எழுதுவாங்க. ஆனால் ஒரு நிமிஷம் உன் வீட்டில் தாவேக்கா கட்சிக்காரன் இருக்கான்ல, உன் வீடு இப்படி எரிஞ்சு யாரோ ஒருத்தன் வந்து ரீல்ஸ் எடுத்து அதை போட்டால் நீ என்ன ரியாக்ட் பண்ணுவ? அதை மட்டும் சொல்லு. உன் அக்கா தங்கச்சி செத்து போய் கிடந்து ஒருத்தன் வந்து ரீல்ஸ் போட்டா, உன் அப்பா அம்மா செத்து போய் கிடந்து ஒருத்தன் பணத்தை பார்த்து ரீல்ஸ் போட்டா, உனக்கு என்ன கோபம் வருமா? நல்லா ரீல்ஸ் போட்டுக்கோங்க. இவன் அப்பா அம்மா அக்கா தங்கச்சி வீடு எரிஞ்சா கொடுத்தா கூட இவன் செல்ஃபி வீடியோ எடுப்பான். அது மாதிரி ஆள் தானே அங்கே இருக்கிறான். மனநிலை எப்படிப்பட்ட மனநிலை பாருங்கள், எப்படி மனசு மேலே வரும். ஒருத்தங்க இறந்து கிடக்கும்போது நமக்கு கண்ணீர் வரும். அந்த இடத்துல ஃபோனை எடுக்க நம்ம வந்து பதறுவோம். ஒருத்தருக்கு மாலை போடுறத போயிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கோமா? இப்படி சமூகம் உருவாயிருச்சு. இன்ஸ்டாகிராம் போடுறானே, எங்கள் அப்பா இறந்து விட்டார், எங்கள் அம்மாவோட கடைசி செல்ஃபி போடுறாங்கங்க. பெத்த பிள்ளை செத்து கிடக்குது. அதை வைத்து வீடியோ எடுத்து ரீல்ஸு.
இன்னொரு அம்மாலாம் பார்த்தா பிள்ளை செத்துருச்சு, அந்த ஃபோட்டோவை மாட்டி கண்ணா சாப்பிடு கண்ணா சாப்பிட்றா அப்படின்னு ரீல்ஸ் போட்டுருக்குங்க. ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இன்னொன்று நம்ம வேறு வேலையில் இருக்கோமா, அவங்க வேறு வேலையில் இருக்காங்களா, நமக்கு அவங்க பூமரா, அவங்களுக்கு நம்ம பூமரானே தெரியல. பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் அரங்கத்தில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.